கோயம்புத்தூர் மாநகராட்சியை கண்டித்து பீளமேடு 7வது பகுதி மக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். கோவை மாநகராட்சி 26வது வார்டு பீளமேடு பகுதியில் உள்ள 7வது குறுக்கு தெருவில் மக்களின் அடிப்படை வசதிகளை செய்து தராத கோவை மாநகராட்சியை கண்டித்து அப்பகுதி பொதுமக்கள் சார்பாக செவ்வாய்க்கிழமை இன்று காலை கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் பீளமேடு பகுதிக்கு சிமெண்ட் கான்கிரீட் தளம், மழைநீர் வடிகால், மின் விளக்கு அமைக்கப்படும் என ஒப்பந்ததாரர் மூலமாக எழுத்து மூலம் கூறியுள்ளனர். ஆனால் இதுவரை எந்தவொரு அடிப்படை வசதிகளையும் மாநகராட்சி நிர்வாகம் செய்து கொடுக்கவில்லை. எனவே இதனை கண்டித்து பீளமேடு 7வது பகுதி மக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எல்லை தோட்டம் சாலை 7வது வீதியில் கடந்த 25 ஆண்டு காலமாக தார் சாலை இருந்தது. கடந்த 7 ஆண்டு காலமாக மண் சாலையாக இருக்கிறது. மாநகராட்சி அதிகாரிகளிடத்திலும் மேயரிடத்திலும் பல முறை மனு கொடுத்தும் இதுவரை கடந்த 5 ஆண்டுகளாக மண் சாலை கான்கிரீட் சாலையாக அமைக்கப்படவில்லை. 2021ஆம் ஆண்டு மாநகராட்சி எழுத்து மூலியமாக கான்கிரீட் சாலை அமைக்கப்படும், மழைநீர் வடிகால் கட்டப்படும் என்று எழுத்து மூலியமாக 2021ஆம் ஆண்டு கொடுத்தார்கள். ஆனால் இதுநாள் வரை கான்கிரீட் சாலை அமைக்கவில்லை. சில மாதங்களுக்கு முன்பு தரமற்ற முறையில் மழைநீர் வடிகால் கட்டப்பட்டுள்ளது. பழைய மழைநீர் வடிகால் மீது தரமற்ற மழைநீர் வடிகாலை கட்டியதை அகற்ற வேண்டும் என்று எங்கள் கோரிக்கை. அடுத்ததாக இந்த பகுதியில் எங்கள் வீதியின் துவக்கத்தில் வீதியை ஆக்கிரமித்து சில பேர் கட்டடம் கட்டியிருக்கிறார்கள். அந்த கட்டடத்தை சர்வே செய்து மாநகராட்சி அப்புறப்படுத்த வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் மாநகராட்சி செய்யாததால் மாநகராட்சியை கண்டித்தும் மாநகராட்சி எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று இன்று பொதுமக்கள் பீளமேடு எல்லை தோட்டம் சாலை 7வது குறுக்கு தெருவை சேர்ந்த பொதுமக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். மாநகராட்சி உடனடியாக எங்கள் கோரிக்கை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் மாநகராட்சியின் மீது கோவை நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்.